ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம ராஜனை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எனி டைம் விவசாயம் தாங்க. வேறு வேலைக்கெல்லாம் போகிறதில்ல. இது மாதிரி காடு வெட்டிட்டு விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு. ராஜா கேட்போம், என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் இப்போ இந்த தர்பூசணிக்கு வந்து உரம் விட்டுட்ருக்குறேன். சரிண்ணா. சரிண்ணா. என்ன அது மாதிரி பேர் என்னண்ணா? இது பேர் வந்து அக்ரி சொல்லி இந்த டானிக் கொடுத்தாரு. அப்படிங்களா? விவசாய அக்ரி. ஆமாம். சரிங்கண்ணா. இதை வந்து விட்டா காய் பெருசாகுன்னு சொல்லி சொன்னாரு. சரிண்ணா. அதனால இதை விட்டுக்கிட்டு இருக்கிறேன் செல்வகுமார். சரிண்ணா. நீங்கள் ஃபுல்லாகவே விவசாயம் தான்? ஆடு மாடு எல்லாம் வச்சுருக்கிறீங்க? எல்லாம் இருக்குது. சரி, ஓகேண்ணா. இந்த விவசாயத்தில் வந்து நிறைய பேர் நட்டாகுது அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்னென்ன சொல்ல வரீங்க? நட்டம் தான். இந்த பேஜில் வந்து இந்த மழை வந்து பேஞ்சது பார்த்தியா, 5 நாளைக்கு முன்னாடி இந்த மலையில் வந்து பிஞ்சு பூரா அழுகி போச்சு. சரிண்ணா. இப்போ வந்து இது இந்நேரம் அறுவடை ஆயிருக்கணும். இது 50 நாள் ஆகுது. இது அறுவடை ஆயிருக்கணும். சரிண்ணா. இது வந்து மழையிலனால பாதிச்சு இது இந்த போக எனக்கு நஷ்டம்தான். ஆமாம். ஆனால் விவசாயிங்கிறவங்க நம்ம எப்பவுமே நஷ்டம் தான் படுறோம். இருந்தாலும் அந்த தொழிலை விட முடியாமல் நம்ம விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் விவசாய மக்கள் வந்து முழுமையாக நம்ப மாட்டேங்கிறாங்க. விவசாயினால தான் சாப்பிட்றாங்க. ஆனால் விவசாயிக்கு பலன் கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, பாய்ண்ணா. பாய்.